கண்ணூரிலே இருந்து பாதுகாப்பு பெற ஏராளமான துஆக்கள் இருந்தாலும் கூட ஒரு சிலருக்கு உண்மையில் எனக்கு கண்ணூர் பிடித்திருந்ததா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ள அறிந்து கொள்ள ஆவலுடன் இருப்பார்கள். அப்படிப்பட்ட சிலர்களுக்காக பதிவிடும் வீடியோதான் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து இந்த வீடியோவில் சொல்லப்படுவது போன்றே செய்து உங்களுக்கு உண்மையில் கண்ணூர் இருந்ததா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். காம்புடன் உண்டான 7 மிளகாய்களை எடுத்து வலது கையில் பொத்திக் கொள்ள வேண்டும். புரியும்படி சொல்வதாக இருந்தால் காய்ந்த 7 கொச்சிக்காய்களை நெட்டுடன் உண்டான 7 கொச்சிக்காய்களை எடுத்து வலது கையில் பொத்திக் கொள்ள வேண்டும். வலது கைக்குள் இருக்கும் கொச்சிக்காய் அதாவது மிளகாயை ஒவ்வொன்றாக எடுத்து நான் சொல்வது போன்றே செய்ய வேண்டும். ஒரு கொச்சிக்காயை எடுத்து மிளகாயை எடுத்து வஇயகாதுல்லதீன கஃபரு லயுஸ்லிகூனக பிஅப்சாரிஹிம் லம்மா சமிஉ ذிக்ர வயகூலுன இன்னஹு லமஜ்னூன் வமா ஹுவ இல்லா ذிக்ருல் லில் ஆலமீன். அதாவது சூரத்துல் கலம் 68வது அத்தியாயம் வசனம் 51 மற்றும் 52. அந்த வசனத்தை ஓதி குல் அஊது பிரபில் ஃபலக் ஒரு முறை, குல் அஊது பிரபின் நாஸ் ஒரு முறை ஓதி அந்த மிளகாயில் கொச்சிக்காயில் ஊதி இடது கைக்குள் பொத்திக் கொள்ள வேண்டும். 7 மிளகாய்களுக்கும் 7 கொச்சிக்காய்களுக்கும் இதே போன்று ஒவ்வொன்றாக எடுத்து ஓத வேண்டும் 7 முறைகள். வஇயகாதுல்லதீன கஃபரு லயுஸ்லிகூனக பிஅப்சாரிஹிம் லம்மா சமிஉ ذிக்ர வயகூலுன இன்னஹு லமஜ்னூன் வமா ஹுவ இல்லா ذிக்ருல் லில் ஆலமீன் என்ற வசனம் ஓதப்பட வேண்டும். 7 முறைகள் குல் அஊது பிரபில் ஃபலக் ஓதப்பட வேண்டும். 7 முறைகள் குல் அஊது பிரபின் நாஸ் ஓதப்பட வேண்டும். சொன்னது போன்றே செய்து முடித்ததன் பின்னால் நன்றாக மிளகாயை கொச்சிக்காயை உங்கள் உடம்புகளில் இருக்கும் அனைத்து இடங்களிலேயும் தடவி விடுங்கள். தடவி விட்டதன் பின்னால் அந்த மிளகாயை கொண்டு போய் எரித்து விடுங்கள். கொச்சிக்காயினுடைய தன்மை மிளகாயினுடைய தன்மை உங்களுக்கு தெரியும். ஒரு மிளகாயை எரித்தால் கூட இருக்க முடியாது. கக்கல்கள் வரும், தும்மல்கள் வரும், அந்த இடத்திலே மூச்செடுக்க கூட முடியாது, தொண்டைக்குள்ளே எரிப்புகள் வரும். அது போன்று விடயங்கள் ஏதேனும் நடந்தால் உங்களுக்கு கண்ணூர் இல்லை என்று அர்த்தம். அவைகள் எதுவும் நடக்காமல் மிளகாயினுடைய தன்மையை காற்றாமல் மாற்றமாக எந்த விதமான துரு நாற்றங்களும் வீசாமல் உங்களுக்கு புகைக்காமல் உங்களினுடைய தொண்டைக்குள் எரிக்காமல் இருக்குமாக இருந்தால் உங்களுக்கு கண்ணூர் இருந்திருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு நிபந்தனை, நான் முன்னால் கூறின அனைத்தும் குர்ஆன் ஆயத்தாக இருப்பதனால் குளிப்பு கடமையானவர்கள் இதை செய்யாமல் சுத்தமாக இருக்கும் நிலையில் செய்து கொள்வது மிக்க நல்லது. தானே செய்து பரிசோதித்து பார்த்து கொள்ளவும் முடியும், தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்துவிடவும் முடியும். குளிப்பு கடமையானவர்களுக்கு பிறர்கள் செய்து விடுவதும் முடியுமான காரியமே.